ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருமை பன்மை பிழை இங்கே பிழை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் திருத்தம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், காற்று வீசின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரங்கள் அசைந்தது. காற்று வீசின அப்படின்னு வராது, காற்று வீசியது அப்படின்னு வரணும். ஏன்னா காற்று அப்படிங்கிறது ஒன்று, வானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் ஒன்று. அதனால் காற்று வீசியது அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்கள், மரங்கள் அசைந்தது. மரங்கள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க, அசைந்தது அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய திருத்தம் இங்கே பாருங்கள், மரங்கள் அசைந்தன. அப்போது பன்மையில் வந்தால் பன்மையில் தான் வரணும். அடுத்தது பாருங்கள், தங்கப்பணம் செல்லப்பணம் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பேரை பற்றி நம்ம பேசுகிறோம், அதனால் இது பன்மையில் சொல்லணும். திருத்தம் பாருங்கள், தங்கப்பணம் செல்லப்பணம் பள்ளிக்கு சென்றனர் இப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்கள், காலம் தொடர்பான ஒருமை பன்மை பிழை. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ எதிர்காலத்தில் சொல்கிறது. இங்கே திருத்தம் பாருங்கள், நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன். சேர்வேன் அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் அதுக்கான சரியான திருத்தம் இது. அடுத்தது, நேற்று பால் பொங்குகிறது. பொங்குகிறது, நேற்று பால் பொங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. பொங்குகிறது அப்படிங்கிறது நிகழ்காலம். அப்போது திருத்தம் பாருங்கள், நேற்று பால் பொங்கியது. பொங்கியது அப்படிங்கிறது தான் முந்தைய காலத்தை குறிக்கிறது, இறந்த காலத்தை குறிக்கும். ஸோ இதுதான் ஓல்டு புக்கில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒருமை பன்மை பிழை. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.